வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாரி 18ல் 3வது ஆலயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். 3வது ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாந்தானில் இருக்குது. ஸோ எங்களோட பயணம் கிடாலேருந்து கிளாந்தானுக்கு புறப்பட்டு போயிருந்தேன். ஸோ இந்த 5 மணி நேரம் ட்ராவலில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி கிளாந்தானில் 100ல் இருக்கும் போது, அதாவது 100 108ல் இருக்கும் போது இந்த ஆலயத்தை பார்த்துருப்பீங்க. இடத்துல 28 கோயில் மண் எடுத்திருந்தோம். இந்த கோயில் மண் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச விக்னேஸ்வரி அவங்க தான் இந்த பயணத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண கோவில் நான் கிடாலேருந்து கிளம்பி போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஆலயத்தை தேட சொல்லியிருந்தேன் விக்னேஸ்வரியை. வித்தின் 1.5 ஹவர்ஸில் குவாமுசாங்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயம் இருக்குது. இந்த அம்பாள் ஆலயத்தை மண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேராக இந்த ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்திருந்தேன். இடத்துல ஒரு 5 and 6 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ராவல் இன்க்ளூடிங் டிராஃபிக் ஜாம். இந்த ஆலயத்துக்கு சேர்ந்துட்டேன். 5 ஹவர்ஸ் ட்ராவலிங்க்கு அப்புறம் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் எடுக்க போகிற மண் தான் 993வது மண். கருமாரியம்மன் மண் குவாமுசாங்கில் இருக்காங்க. வாங்க செக் அவுட் பண்ணுவோம். குவாமுசாங்கில் இந்த கருமாரியம்மன் கோயில் மிந்தி ஒரு எஸ்டேட்குள்ளே இருந்துச்சு. பிறகு டெவலப் வழியாக இந்த ஆலயத்துக்கு தனியாக ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒரு தாமானுக்கு பின்புறத்தில் தான் இந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறிய ஆலயமாக இருந்தால் கூட அம்பாளோட விசேஷம் சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த ஆலயத்திலேருந்து தூக்கிட்டு வரும்போது அந்த அம்பாளோட புத்தியும் கொண்டு வந்திருக்காங்க, நாகம்மனையும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வச்சு வழிபடுறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, இங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே துடிப்பானவங்க. குறிப்பாக தம்பி சத்யா அவர்கள்ட்ட விக்னேஸ்வரி உதவி கேட்டிருக்காங்க. அவர் கண்டிப்பாக கொடுக்க முடியும் சொல்லிட்டு கோயில் குரூப்பில் அனுமதி கேட்டு எல்லாரும் அனுமதி கொடுத்த பிறகு இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடச்சி. இல்லாட்டி மாரி 18ல் கிளாந்தான் எல்லையில் கண்டிப்பாக மண் எடுத்திருக்கவே முடியாது. இந்த வேலையில் கோவில் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்பாள் குவாமுசாங்கி தாய் கோயிலாக தான் இருக்காங்க. ஆனால் சிறிய கோயிலில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற அம்பாள் சிலையும் சரி, சிவலிங்க சிலையும் சரி, நாகம்மன் சிலையும் சரி, மிக பழமையான சிலைகள் இன்னமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு அடுத்த வருஷம் திருப்பணிகள் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப சிறிய விஷயங்கள் தான் ரிப்பேரிங் பண்ண போகிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு ராஜகோபுரம் ஏறுனா மிக மிக அழகான ஆலயமாக அமையும். அவ்வளோ விசேஷமான இந்த அம்பாளை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கும் போது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, நான் இருக்கட்டா மகனே, ஏன் வேறு கோயில் தேடி அலையிறேன், இங்கே வா என்னோடய மண் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு நிகழ்வு நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஒரு ஆலயத்தில் எடுக்கப்படுற மண் இந்த எல்லையில் எடுக்கப்படாத கோவிலுக்கும், கொடுக்கப்படாத கோவிலுக்கும், மறைக்கப்பட்ட கோவிலுக்கும், மறுக்கப்பட்ட கோவிலுக்கும், மண்ணால் புதைக்கப்பட்ட கோவிலுக்கும், காலத்தால் அழியப்பட்ட கோவிலுக்கும், நெருப்பால் கருகிய கோவிலுக்கும், நீரால் மூழ்கிய கோவிலுக்கும், காற்றால் கரைஞ்ச கோவிலுக்கும், ஒட்டுமொத்த கோவிலுக்கும் சமமாக இங்கே இருக்கிற ஒரு கோயிலோட மண் ஈக்குவலி இருக்குன்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட கேட்டு எடுத்தேன். அம்பாலும் அனுமதி கொடுத்துருந்தாங்க, கோவில்காரங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் எனக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மாரி 18 நிகழ்வு.